சென்னை கபாலீஸ்வரர் கோயில்ல சுவாமி தரிசனம் செய்வதற்காக வரிசையில் நின்ற மருத்துவக் கல்லூரி மாணவியிடம் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்ட அரசு ஊழியரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. பூந்தவள்ளி பகுதியை சேர்ந்த ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மாணவி ஒருவர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வரிசையில் நின்று கொண்டிருந்திருக்காங்க. அப்போது பின்னே நின்ற நபர் அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுது. இதனை கண்டித்த அந்த பெண்ணை அந்த நபர் மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்றிருக்காரு. இது குறித்து மாணவி அளித்த புகாரின் பேர்ல வழக்கு பதிவு செய்த மயிலாப்பூர் மகளிர் போலீசார் கோவிலில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சியை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இதில் திருவல்லிக்கேணியை சேர்ந்த விஜயகுமார் என்பவர் மாணவியிடம் சிலுமிஷத்துல ஈடுபட்டது தெரிய வந்திருக்கு. இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியிருக்காங்க. அந்த நபர் திருவல்லிக்கேணியை சேர்ந்த விஜயகுமார் என்பது தமிழக நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தில் அரசு கார் ஓட்டுநராக அவர் பணிபுரிந்து வந்ததும் தெரிய வந்திருக்கு. இதில் திருவல்லிக்கேணியை சேர்ந்த விஜயகுமார் என்பவர் மாணவியிடம் சிலுமிஷத்துல ஈடுபட்டது தெரிய வந்திருக்கு. இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதுல அந்த நபர் திருவல்லிக்கேணியை சேர்ந்த விஜயகுமார் என்பதும் தமிழக நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தில் அரசு கார் ஓட்டுநராக அவர் பணிபுரிந்து வந்ததும் தெரிய வந்திருக்கு.